செந்தில் பாலாஜி அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த கேஸில் பழைய கேஸ்லேயும் ஒரு ஓடி ஒழியவில்லை. இந்த இதில் தான் இப்போ அப்ஸ்காண்ட் ஆயிருக்கார் செந்தில் பாலாஜி. ஏன்னா அசோக் பாலாஜின்னா அது வேறு விஷயம். அவரது பழைய இதுலேயும் அவர் அப்ஸ்காண்டர், இப்போயும் அப்ஸ்காண்ட் ஆகிட்டார். செந்தில் பாலாஜி ஆக்சுவலி அந்த கேஸ் எல்லாருக்கும் அதான் டீட்டெயிலாக போக போகிறதில்ல. 2011-15 வருஷம் நடந்த ஒரு கேஸு. அதில் டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டில் கண்டக்டர்ஸ், டிரைவர்ஸ் இவங்கெல்லாம் அப்பாயின்ட் பண்ணுறதுக்கு பணம் வாங்கினாங்க அப்படின்னு ஒரு கேஸ். அப்போ 2011-15 ஏடிஎம்கே ஆட்சி. அப்போ இவர் அதில் மினிஸ்டராக இருந்தார். அப்போ நடந்த ஒரு கேஸ் 10 வருஷம் ஆயிட்டு 2023 அப்போ தான் இவருக்கு இடி சம்மன் அதுக்கு எல்லாம் வருது அந்த சமயத்தில். அதுக்கப்புறம் அதையும் தாண்டி அப்பையும் இவர் இது பண்ண முடியல. இவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்தது, இது பண்ணார், படுத்தார், எல்லாம் ஆச்சு. தென் செப்டம்பர் மாதம் கோர்ட்டு சொல்லி இவரை அரெஸ்ட் பண்ணி 463 நாள் இருந்தார், ஜெயிலில் இருந்தார் இவர். அதுக்கப்புறம் மறுபடியும் தனியார் ஹோட்டல் டிஃபன் சாப்பிட்டு. ஆமாம். அண்ட் நாட் ஓன்லி தட், மினிஸ்டர் போஸ்ட் அதை இவங்க எடுக்கலை. திமுக கழகம் இவங்க என்ன காரணமோ தெரியாது, அவருக்கு எடுக்கவில்லை. ஆனால் ஒரு போர்ட்ஃபோலியோவும் கிடையாது. மினிஸ்டர் வித்தவுட் போர்ட்ஃபோலியோ, இது வந்து ரொம்ப எனக்கு ஒரு ஜீரணிக்க முடியவில்லை. அதாவது ஓகே, அரெஸ்ட் பண்ணியாச்சு, எதற்காக அவருக்கு மினிஸ்டர் வித்தவுட் போர்ட்ஃபோலியோ அப்படின்னு ஒன்று கொடுக்கணும்? இது வந்து மக்கள் எதுவும் கேட்பாங்க இந்த கேள்வியை. என்னப்பா அப்படி என்ன ஒரு முக்கியத்துவம் அவருக்கு கொடுக்க வேண்டும் அப்படின்னு. சரி, அதையும் தாண்டி வரும்பொழுது இவருக்கு என்ன பண்ணாங்க, சுப்ரீம் கோர்ட் இவர் பெயில் கேட்டார். பெயில் கேட்டோன்னே பெயிலும் கொடுத்தாங்க. செப்டம்பர் 2025 என்னமோ பெயில் கொடுத்தாங்க. அதுக்கு உடனே இவர் என்ன பண்ணார், ஒரு 3-4 மாதத்தில், மார்ச் அடுத்த வருஷம் மார்ச் மாதத்தில் திரும்பி மினிஸ்டராக இவர் வந்து பதவியேற்றுக் கொண்டார். உடனே சுப்ரீம் கோர்ட் எங்களுக்கு தெரியாது, நீங்கள் தவறான காரியம் புரியுறீங்க, அதாவது உங்களுடைய இன்டென்ஷனே சரியில்லை, பெயில் கொடுங்க சொன்னது. அதை பெயிலை வாங்கினதுக்கப்புறம் மறுபடியும் மினிஸ்டராக போனீங்கன்னால் மினிஸ்டர் மந்திரின்னு பதவியை வைத்துக்கொண்டு நீங்கள் சாட்சியெல்லாம் கலைப்பதற்கு எல்லா விதமான வாய்ப்பும் உண்டு. அதனால் கண்டிப்பாக மினிஸ்டராக நீங்கள் இருக்கக்கூடாது, ரிசைன் பண்ணுங்கள். இல்லை என்றால் நாங்கள் யோசிக்க வேண்டியிருக்கும், உங்களுக்கு பெயில் கொடுத்தது சரியா இல்லை அதை கேன்சல் பண்ணணுமா அப்படின்னு யோசிக்க வேண்டியிருக்கும்னா உடனே ஒரு ரிசைன் பண்ணிட்டார். இது முடிஞ்சு போச்சு. அப்புறம் எலெக்ஷன் வந்து தோற்றுட்டாங்க. இப்போது இந்த கேஸு இப்போ என்ன ஆயிடுத்து, ஜூன் மாதம் இளையராஜான கிருஷ்ணகிரி எலெக்ஷன்லாம் வந்துடுது. டிவிகே வித் தி சப்போர்ட் ஆஃப் தி அலையன்ஸ் பார்ட்னர்ஸ் ஆர் ஏற்கனவே அலையன்ஸ் பார்ட்னர்ஸ் ஏற்கனவே டிஎம்கேல இருந்தவங்க, அதில் வந்து இப்போ ஆட்சிக்கு வந்தாச்சு. அதில் ஊத்தங்கரை, கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஊத்தங்கரை அப்படிங்கிற இதில் அசம்பிளி கான்ஸ்டிடியூவன்சி எம்எல்ஏ இளையராஜா, அவரை இவங்க இந்த கேஸ் அதான் செந்தில் பாலாஜி அண்ட் அவருடைய பிரதர் அசோக் பாலாஜி அவரை அப்ரோச் பண்ணிருக்காங்க. அவருக்கு இவங்க அந்த எம்எல்ஏவே சொல்லியிருக்கார், 35 கோடி ரூபாய் எனக்கு இவங்க வேறொரு ஆள் மூலம் கொடுக்குறாங்க. அந்த யார் ஆள் அப்படின்னா யூடியூபர்னு திருநாவுக்கரசு, அப்புறம் அவரை சார்ந்த நரேஷ், கார்த்திக், தியாகராஜன், அது இது 9 பேருக்கு மேலே அரெஸ்ட் பண்ணியாச்சு, இன்க்ளூடிங் தட் திருநாவுக்கரசு. அவர் ஐடிபிஎஸ்ன்னு ஏதோ ஒரு இதை வச்சு பண்ணுறார். 35 கோடி ரூபாய் எனக்கு ஆஃபர் பண்ணாங்க. அதாவது சபாநாயகர் ஜெயசெடி பிரபாகரன் அவருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் நாங்கள் திமுக கழகம் கொண்டு வர போகிறோம், அதில் உங்கள் கொறடா உங்களுக்கு விப்பு இஷ்யூ பண்ணிருப்பார், இருந்தாலும் அதை மீறி இவருக்கு நோ கான்ஃபிடன்ஸ் மோஷனில் எங்களுக்கு சப்போர்ட்டாக ஆர் அகென்ஸ்ட் சபாநாயகர் நீங்கள் போடணும்னு சொல்லி 35 கோடி ரூபாய் ஆஃபர் பண்ணாங்க. நான் ஒத்துக்கலை அப்படின்னு ஒன்று மிரட்டினாங்க. உங்கள் ஃபேமிலி எல்லாருக்குமே ப்ராப்ளம் வரும், அதனால் யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் பேப்பர்லேயே வந்த செய்தி. இதை வந்து அவர் சொல்லியிருக்கார். இதை பேஸ் பண்ணி அதில் இவங்க சொல்கிறாங்க பேக்ரவுண்டில் செந்தில்குமார், செந்தில் பாலாஜி ஆஸ் வெல் அஸ் இவர் இன்வால்வ்டு அசோக் பாலாஜின்னு. அசோக் பாலாஜிக்கு ஜூலை 1ஆம் தேதி வாக்கில். இப்போ செந்தில் பாலாஜி பற்றி நீங்கள் கேட்டது செகண்ட்